காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. சாப்டர் 2 எங்களால் தியேட்டர்ல போயிட்டு பார்க்க முடியல. அதனால எங்க திண்டிவனம்ல ஃபேமஸ் தியேட்டரான கனையா தியேட்டருக்கு நேற்று போயிருந்தோம். அஜித், விஜய், ரஜினி படத்துக்கு அப்புறம் ஒரு கர்நாடகா படத்துக்கு இவ்வளவு கூட்டமான ஆச்சரியமா பார்த்தேன். கடைசியில KGF 2க்கு தான் எங்க ஊர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சது நல்ல கதைக்களம் இருந்தா எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு. காந்தாரா 2ல சாமி ஆடிட்டே போயிட்டு மறைஞ்ச இடத்துல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன பையன் அவங்க முன்னோரோட கதையை கேட்கறான். அப்படியே காந்தாரா சாப்டர் 1ஓட கதை ஸ்டார்ட் ஆகுது. காந்தார படத்தோட ஃப்ரீக்வல் சிவன் அமைதியா தியானம் பண்ணணும்னு பார்வதி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கதான் ஈஸ்வரன் தவம் பண்ணாரு. அதுதான் ஈஸ்வர பூந்தோட்டம். அங்க காந்தார மக்கள் வாழ்றாங்க. பூமியில எப்போலாம் அநியாயம் ஜாஸ்தி ஆகுதோ அப்போலாம் ஈஸ்வர கடவுள் அவங்கள கணங்களை அனுப்புவாரு. அப்போ இங்க வந்த பஞ்சுருளி குளிகாவை இந்த மக்கள் கடவுளை வழிபடுறாங்க. இந்த மக்கள் இப்படி பாதுகாப்பா இருக்குது தெரியாம ஒரு மன்னர் இந்த மக்களை பிரச்சனை பண்ணி அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த ராஜாவை கடவுள் கொண்டுறாரு. அந்த ராஜாவோட பையன் தான் ஜெயராம். அவங்க இந்த காந்தாரா பக்கமே வர்றதில்ல. இன்னொரு பக்கம் காந்தாரா மக்கள் வழிபடுற இடத்துல இருந்து ஒரு குழந்தை கிடைக்குது. அதுதான் நம்ம ரிஷப் ஷெட்டி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்குதான்றதுதான் காந்தாரா படத்தோட மீதி கதை. கடப்பர்னு இன்னொரு கேங் மாயக்காரன் கேரக்டர்ல எக்ஸ்ட்ரா கணங்கள் இந்த மக்களோட ஏற்றத்தாழ்வுன்னு கதை மூவ் ஆகுது. இந்த படத்துல விஷுவல், சவுண்ட், வேர்ல்டு பில்டிங்னு படம் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி ஸ்டோரி, டைரக்ஷன், ஆக்டிங்னு மனுஷன் பூந்து விளையாடி இருக்காரு. 125 கோடி பட்ஜெட் எடுத்த படம்னு சொன்னா நம்பவே முடியல. ருக்மணி வசந்த் ஒரு பேரழகி. படத்துல அவங்க தான் இளவரசி. அவங்களுக்கு நல்லாவே ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கேரக்டர்ல படத்தை முக்கியமா இருக்கு. எதுக்குன்னு கேட்டா அதுக்கு தான். ஜெயராமன் அவரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. போதையை போட்டுக்கிட்டு கோதைகளோட என்ஜாய் பண்ற குஷல் சந்த் ரொம்பவே நல்லாவே ஆட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல படத்தை பார்க்க ரொம்ப பொறுமை வேணும். காமெடி சீன்ஸ் பெருசா இல்ல. பட் செகண்ட் ஹாப் சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. சும்மா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு பார்க்கவே. படத்துல நிறைய ட்விஸ்ட் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. படம் எண்டு வரைக்கும் லேகே ஆகல. நிறைய பேருக்கு காந்தாரா சாப்டர் 2 விட இந்த படம் பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த படத்துல முக்கிய கருவே சிவன் தான். இந்த உலகத்துல நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. இயற்கையும் அங்க இருக்க மக்களையும் நம்ம அழிக்க நினைச்சா அவங்க கண்டிப்பா நம்மளை அழிச்சிருவாங்க. சிவனோட பக்தருக்கு இந்த படம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அதையும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.